இலங்கையை ஆண்ட இராவணனின் சகோதரன் கும்பகர்ணன் உயரமான, பேரழகான மிகப்பெரிய வீரன். அவன் வலிமையும் பேரழிவும் புகழ்பெற்றது. கும்பகர்ணன் கடும் தவம் செய்து பிரம்மனை மகிழ்ந்தான். பிரம்மன் மகிழ்ந்து அவனிடம் விரும்பிய வரம் கேட்டார். கும்பகர்ணன் தவம் செய்தால் பிரம்மன் ஒரு விசேஷ வரம் கொடுத்தார். அதனால் அவனுக்கு ஆழ்ந்த நீண்ட உறக்கம் வரம் கிடைத்தது. 6 மாதங்கள் கும்பகர்ணனிடையே ஒரு உலகம் மறைந்தது போல ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பப்படவில்லை. அதன்போது ராமனுடன் போரின் உச்சத்தில் இராவணன் அவனை எழுப்பச் சொல்லியான். 2 மாபெரும் முயற்சிகளுக்கும் பிறகு கும்பகர்ணன் விழித்து எழுந்தான். அவன் விழிப்புடன் அதிரடியான வீரத்தையும் காம் மற்றும் மரியாதையான குணத்தையும் காட்டினான். அவன் அவன் சகோதரனாக இருப்பதால் கும்பகர்ணன் இராவணனிடம் அறிவுரை கூறினான். சீதையை விடுதலை செய், அதுவே தர்மம். இராவணன் அவனது அறிவுரையை கேட்கவில்லை. ஆனால் தர்மம் தெரிந்தும் அவன் கடமைக்காக போருக்கு சென்றான். யுத்த புலத்தில் ராமனின் தெய்வீக அம்புகள் அவனை தற்காலிகமாக நிறுத்தினாலும் கும்பகர்ணன் வேறு தீமையை செய்யவில்லை. அவன் வேறு யாரையும் காயப்படுத்தவில்லை. அவரது துணிச்சலும் தர்மம் பற்றிய அறிவும் போரின் மத்தியில் பெருமிதம் கொடுத்தது. முடிவில் கும்பகர்ணன் தர்மம் அறிந்த ஒரு மகாவீரன். அவன் துணிச்சலும் அறிவும் எப்போதும் நினைவில் நிற்கும்.